வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, ஒரு 40 லட்சத்த பத்தி பேச போறேன். ஆமா. 40 லட்சம் அப்படிங்கிறது இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, 1000, 2000, 6000 சிம்பிளி கப்பலே போய் அது மாதிரி தான் ஆயிடுச்சு. யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு அசம்ப்ஷன்ல நம்ம ஏதாவது பேசிட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி பேசிட்டு போயிற வேண்டியதுதான். அது என்ன அப்படின்னா, இவர் தனியா அவர் இஷ்டத்துக்கு நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. அவங்க தனியா அவங்க இஷ்டத்துக்கு நெறைய ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ இது 2யும் தவிர இவங்க 2 பேர் சைடுல இருக்கக்கூடிய வக்கீல்கள் நெறைய பேசுறாங்க. அவங்கள தவிர இது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நெறைய வக்கீல்கள் பேசுறாங்க. வக்கீல்கள் பேசினா கூட பரவால்ல. கவுன்சிலிங் குடுக்குற மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பழைய நடிகைகள் இவங்கெல்லாம் கூட நெறைய பேசுறாங்க. சரி எல்லாரும் பேசுற அளவுக்கு இது அப்படி என்ன இருக்கு அப்படின்னா அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் எதுவுமே இல்ல. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமா நம்மளுக்கு ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசத்துக்கு. அந்த ரூ. 50,000க்குள்ள அவங்க வேலை அவங்களுக்கு செலவு கரெக்ட்டா இருக்கும். அதே இது அவங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ விட இன்னும் கம்மியான பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு இருக்கிறவங்க கிட்ட போனோம்னா, ரூ. 50,000 அதெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்கள விட பினான்சியல் ஸ்டேட்டஸ் கீழ இருக்கிறவங்களுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, ரூ. 50,000 அது இருந்தா நான் லைஃபே செட்டில் ஆயிருவேனே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ அது மாதிரி தான் ஒருத்தர் லைஃப் பினான்சியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும். இப்ப நம்மளுக்கு இருக்கிற பினான்சியல் ஸ்டேட்டஸ் நமக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு இருக்காது. அது நம்மளுக்கு மேல இருக்கிறவங்க இன்னும் அதிகமா சம்பாதிப்பாங்க. நம்ம சம்பாதிக்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய அமௌண்டாவே இருக்காது. சோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மாசத்துல இவ்ளோ அமௌண்ட் இருந்தா தான் என்னால ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி விஷயம் வீட்டுக்கு வீடு மாறுபடும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு 40 லட்சம் அப்படிங்கிறது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு 40 லட்சம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் அவங்கள பொறுத்த அளவுல நம்மள பார்க்கும்போது என்னையெல்லாம் கேட்டா 40 லட்சம் ரூபா இருந்தா எனக்கு லைஃப் செட்டில்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் 40 லட்சம் ரூபாய் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு நான் ரெண்டு ரெண்டு வீடு வாங்கி ஒரு வீட வாடகை விட்டு ஒரு வீட்டை தங்கி வேண்டாம் நானு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணக்கூடிய மைண்ட் நம்மளுடைய மைண்ட். சோ நம்ம வாழ்க்கை பினான்சியல் ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா நம்ம பழகுற சொசைட்டி அப்படிங்கிறது வேற, அவங்க பழகுற சொசைட்டி அப்படிங்கிறது வேற. அவங்கள நான் தூக்கி வச்சு பேசல. ஆனா அவங்க போனா எங்க போனாலும் ஃபிளைட்ல போறது, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்குறது. சமீபத்துல ஒரு டாக் ஷோல பார்த்தேன். ஒரு பொண்ணு பேசுச்சு. அந்த பொண்ணு எங்க கோவாவா எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். போயிட்டு வந்ததுக்கு ஒரு நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு 2 நாள். ஒரு நாள் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் சுத்திட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சோ இதுக்கே 3 லேக்ஸ் செலவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணும்போது இவங்க அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லயே கொஞ்சம் கம்மியா ரேட் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கேயே ஒரு நைட் ஸ்டே பண்றதுக்கே 60,000 ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ இவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரிச் பீப்புளா இருக்கக்கூடியவங்க வெளியில போறதுக்கு, தங்குறதுக்கு, ஃபிளைட்ல போறதுக்கு, வர்றதுக்குன்னு நெறைய அவங்களுக்கு செலவுகள் அதிகம். நம்மள பொறுத்த அளவுல ஒரு ரூ. 40,000க்குள்ள நம்மளால மாச செலவுகள கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். அவ்வளவுதான். இது அவங்க நினைச்சா நம்மள மாரி வாழலாமே அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு ரிச் லைஃப் லீட் பண்ணிட்டாங்க. இப்ப நமக்கு கீழயும் நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு லைஃப விட்டுட்டு நமக்கு கீழ இருக்கிறவங்க லைஃப் போய் நம்ம வாழலாமே, அதுக்கு ரூ. 40,000 நம்மளுக்கு தேவையே படாதே அப்படின்னு நம்ம யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம் இல்லையா? குடிசையிலயும் மனுஷங்க வாழத்தான் செய்யறாங்க. குடிசையே இல்லாம பிளாட்ஃபார்ம்ல கூட மனுஷங்க வாழத்தான் செய்யறாங்க. அதுக்காக நம்ம வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு அவங்கள மாதிரி வாழ்ந்தா நம்மளுக்கு செலவு கம்மி அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும். அவங்க லெவலுக்கு மாசத்துக்கு ரூ. 40 லட்சம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அத நம்ம குறை சொல்லவே முடியாது. அவங்களுடைய கணவர் அத குடுக்கறதுக்கு, அத அஃபோர்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாரு அப்படின்னா, அது அவங்கள பொறுத்த விஷயம். இது நம்ம கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. நான்லாம் இந்த ஜோடிய பார்த்து வியந்திருக்கேன். ஐயோ! இப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன்லாம் பார்த்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட் ரொம்ப சென்டிமெண்டா இருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டிவோர்ஸ் கேஸ் எப்போ வந்துச்சோ, ரவி மோகன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் நியூஸ்ல ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ரவி மோகன், ரவி மோகன் போட்டே நெறைய மெசேஜ் மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ரவி மோகனா யார்ரா இந்த ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே
கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓ! ஜெயம் ரவிய தான் இப்ப வந்து ரவி மோகன் சொல்றாங்களா? அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தா, ஏன் இந்த நேம் சேஞ்ச் எதுக்காக வந்தது அப்படிங்கிறது எனக்கு புரியல. அ ஏன்னா வந்துட்டு ஜெயம் ரவி அப்படிங்கிறது தான் இன்னை வரைக்கும் அவரு ஜெயம் ரவின்னு சொன்னா தான் நம்மளுக்கு அடையாளம் தெரியும். ரவி மோகன் சொன்னா நம்மளுக்கு எனக்கே தெரியாது. நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். இருந்தா கூட எனக்கு அந்த பேர் வந்து இன்னும் வந்து அது மைண்ட்ல ஏறல. ஜெயம் ரவினா ஜெயம் ரவி தான். அது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். ரவி மோகன் அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா, அது ஏன் இந்த டிவோர்ஸ் ஆகுற இந்த நேரத்துல வந்து இந்த நேம் சேஞ்ச் எதுக்காக வந்தது? இந்த டிவோர்ஸ் ஆகுறதுக்கும் இந்த நேம் சேஞ்சுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் வந்து நியூஸ்லாம் வரும்போது, எனக்கு அந்த மனுஷன பார்த்தா தான் பாவமா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்டான மனுஷன்ப்பா. ரொம்ப வந்து ஃபேமிலிக்காக யோசிக்கக்கூடிய மனுஷன். இவனுக்கு எதுக்கு இப்படி டிவோர்ஸ் ஆச்சு? அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது? அப்படி யோசிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, ஒரு பெரிய விஐபியோட வெட்டிங்க்கு வந்து அவரு யார் எந்த பொண்ணோட சேர்த்து வச்சு எல்லாரும் பேசுறாங்களோ, அந்த பொண்ணோட ஜோடி போட்டு வந்து உட்கார்ந்திருந்தாரு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ! நிஜமாவே என்னமோ இருக்கு போல இருக்கே! அப்படின்னு தோணுச்சு. அப்ப கூட வந்து அந்த பொண்ணு அவங்களுடைய ஒய்ஃப் வந்துட்டு டிவோர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க தரப்புல இருந்து பேசுறாங்க. இவர் தான் வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கறது கேக்குறாரு அப்படிங்கறதே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சோ என்னையா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலகட்டத்துல வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஒரு ஜோடி இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்காகவாவது கொஞ்சம் யோசிக்கலாம். யாரு பக்கம் தப்பு யாரு பக்கம் நியாயம் அப்படிங்கறத விட நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எதுக்காக வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ இத பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சேன். 40,00,000 அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணம். அது கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் அஃபோர்ட் பண்றதும் அது அவங்கள பொறுத்தது. அவங்க வந்து அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, சேர்ந்துக்கிறாங்க. இத பத்தி நம்ம தவறான விமர்சனங்கள் எதுவும் பண்ணாம சரி நல்லா இருக்கட்டும். நான் இப்ப கூட என்ன நினைக்கிறேன், அல்ல யாரா இருந்தாலும் சரி டிவோர்ஸ்ன்னு போயிட்டாங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை எல்லாம் விலகி திரும்பவும் சேர்ந்துட மாட்டாங்களா? குழந்தைகளுக்காகவாவது அப்படின்னு சொல்லி நான் ரியல் லைஃப்லயுமே நிறைய பேரை சந்திக்கும் போது அப்படிதான் நினைப்பேன். குழந்தைங்களை மனசுல வச்சாவது இவங்க வந்து ஒண்ணா இருக்க கூடாதா? அப்படின்னு நிறைய பேருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். அட்வைஸ் பண்ணி செருப்படி எல்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம போய் அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். பண்ணா நம்மளுக்கு தான் வந்து அது பேக் ஃபயர் ஆயிரும். சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இவங்க விஷயத்துல நல்லது நடக்கட்டும் அப்படிங்கறத ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 40,00,000 விவகாரத்தை பத்தி இந்த டிவோர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.